ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், நாம போட்ட குண்டு இப்பதான் வெடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு தளபதி சொன்னது நிஜம்தான் போல. ஏன்னா அவர் போட்ட அந்த ஆட்சியில் பங்குங்கிற குண்டு தான் இப்போ காங்கிரஸ 28 சீட்ல வந்து நிக்க வச்சிருக்கு. ஆனா கடைசியில சிங்கம் மட்டும் தனியா கிளம்புறங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகியிருக்கு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் லயன் தகவல்கள். 1. லயன் அலோன். 1. சிங்கம் சிங்கிளா தான் வரும்னு சொல்ற மாதிரி மத்த கட்சிகளெல்லாம் கூட்டணிக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறப்போ தளபதி விஜய் இப்போ தனி ஒருவனா களம் காண தயாராகிட்டார் பாஸ். 2. 28+1 டீல் 2. விஜயோட பங்கு ஆஃபரை வச்சு திமுகவை மிரட்ட பார்த்த காங்கிரஸ ஸ்டாலின் சார் லாவகமா கையாண்டு 28 தொகுதிகள்ல இன்னைக்கு கையெழுத்து போட வச்சிட்டாரு. 3. வெடிக்காத குண்டு. வெடிக்காத குண்டுன்னு ஆட்சியில் பங்குனா நம்ம பக்கம் வருவாங்கன்னு விஜய் நம்பினாரு. ஆனா காங்கிரஸ் தேமுதிகன்னு எல்லாரும் திமுக பக்கம் போனது தளபதிக்கு ஒரு சின்ன அப்செட் தான். 4. தஞ்சை கர்ஜனை. 4. இன்னைக்கு தஞ்சாவூர் மீட்டிங்ல விஜய் பேசின அந்த எனர்ஜி இருக்கே, அது அமைதிக்கு முன்னாடி வர்ற ஒரு புயல் மாதிரி இருந்துச்சுன்னு அவரோட தொண்டர்கள் சொல்றாங்க. 5. அன்பிரடிக்டபிள் சைலன்ஸ். 5. நீங்க சொன்ன மாதிரி விஜயோட அந்த அமைதி ரொம்ப பவர்ஃபுல். மத்தவங்கெல்லாம் டீல் முடிச்சிட்டாலும் விஜய் இன்னும் தன்னோட மாஸ்டர் பிளான ரகசியமா வச்சிருக்காரு பாஸ். 6. விஜயின் அடுத்த மூவ். 6. என்ன முடக்கலாம், ஆனா ஒவ்வொரு வீட்ல இருக்கிற விஜயையும் முடக்க முடியாதுன்னு அவர் சொன்னது இனிமே மக்கள் கிட்ட நேரடியா போகிறதுக்கான சிக்னல்னு அவரோட தொண்டர்கள் சொல்றாங்க. 7. எலெக்ஷன் வெர்சஸ் இமோஷன். மத்தவங்களுக்கு இது சீட்டு கணக்கு, ஆனா டிவிகேக்கு இது ஒரு இமோஷன். தனித்து நின்று ஜெயிச்சு சரித்திரம் படைக்க போறாரா நம்ம தஞ்சை தளபதி? பாஸ், விஜயோட இந்த தனித்தனி பாணியை பார்த்தா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார் சொன்ன ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு கம்பீரமான டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. தனி மரமாக நின்றாலும் தர்மமே வெல்லும். கூட்டணி இல்லைங்கிறதுனால விஜய் சோர்ந்து போகல. யாருமே வரலையா, பரவாயில்ல, நான் மக்களோட போறேன்னு அவர் எடுத்திருக்கிற முடிவு 2026ல ஒரு பெரிய எர்த்குவேக்க உண்டாக்கும்னு தவேகா நிர்வாகிகள் நம்புறாங்க பாஸ். கண்ணா, கூட்டமா வர்றதுக்கு பேரு கூட்டணி, ஆனா தனியா வந்து ஜெயிக்கிறதுக்கு பேரு தான் தவேகா. சிங்கம் இப்போ சைலண்டா இருந்தாலும் அட்டாக் பண்றப்போ அந்த அனல் தாங்காது பாஸ். சைலன்ஸ் இஸ் த லவுடஸ்ட் ஷவுட் ஆஃப் அ வினர் பாஸ். விஜய் தனித்து போட்டியிடுவது அவருக்கு பலமா இல்ல கூட்டணியை இழந்தது பலவீனமா? உங்க கமெண்ட்டுகளை தட்டி விடுங்க. சிங்கத்தின் அடுத்த மூவ் மற்றும் 2026 தேர்தல் அனல் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.